Hi friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப கிறிஸ்பியான சோமாஸ் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விடுகதையை பார்ப்போமா? உலகம் முழுதும் சுற்றும் ஆனால் ஒரே இடத்தில் இருக்கும். அது என்ன? இந்த விடுகதைக்கு வீடியோக்கு நடுவில் சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 கப்புக்கு நான் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட நெய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா கையில் உருண்டை பண்ணுற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய்யை. மாவு நெய்யும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சரியாக வராது. பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1/2 hour போல் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா சேர்த்துருக்கேன் நான். இப்போ எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா முறுமுறுன்னு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் நான் திராட்சையை வறுக்க போகிறேன். திராட்சையை லேசாக வறுத்தாச்சு. இப்போது 1 கப் அளவுக்கு நான் ரவையை பொன் வறுவலை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம தனியாக பவுலில் சேர்த்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுடுச்சு. ஒரு கப் ரவைக்கு 1 கப் நான் சர்க்கரை சேர்க்குறேன். தேங்காய் நல்லா மாய்ஸ்சர் போகிற அளவுக்கு, ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் நான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு நட்ஸ் எல்லாம் வறுத்துருந்தோம் இல்லையா, அதை நம்ம குட்டி குட்டியாக நல்லா சாப்பிங் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது நமக்கு பிரிஞ்சு வந்துடும். அதனால் குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. திராட்சை வறுத்ததையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம், தேய்ச்சி ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இது 3 பாகமாக நான் பிரிக்கிறேன். இப்போது அந்த ஒரு பாகத்தில் குட்டி குட்டியாக நம்ம பால் மாதிரி செஞ்சுக்கலாம். சோமாஸ்க்கு நல்லா மெல்லிஸாக நம்ம தேய்ச்சாதான் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். ஓகே, இப்போது விடுகதைக்கு விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? உலகம் முழுதும் சுற்றும் ஆனால் ஒரே இடத்திலே இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த விடுகதைக்கு விடை முத்திரை. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒரே ஷேப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, ஒரே அளவாக இருக்குங்கிறதுக்காக நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா மெல்லிஸாக தேய்ச்சா தான் நமக்கு சோமாஸ் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிருக்கேன். இப்போது இந்த அச்சில் வச்சு நம்ம நடுவில் ஸ்டஃபிங் வச்சிடலாம். உங்களுக்கு பாதாம் முந்திரி எதுவும் இல்லைனாலும் ஓகே, பரவாயில்ல. இப்போ பாருங்கள், சோமாஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துடுறேன். நான் எல்லா சோமாஸையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான்
இப்போ ஆயிலில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த சோமாஸை ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இதே மாதிரி நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி மாவு பிசைஞ்சு செஞ்சு பாருங்கள். கிறிஸ்பியான உங்களுக்கும் சோமாஸ் கிடைக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.